ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், இதுக்கு வேக்சின் கிடையாது. கோவிடுக்கு எப்படி வேக்சினே இல்லன்னு முதல்ல இருந்துச்சோ, எம்பாக்ஸுக்கும் வேக்சின் கிடையாது. 1970ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்குதுன்னு சொல்ற மாதிரி, அப்ப வந்து இவ்வளவு நாளா வேக்சின் கண்டுபிடிக்கலையான்னு கேட்டீங்கன்னா, there is a way in our world where capitalism works in a very interesting way. இங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்கக்கூடிய நாடுகள்ல வந்து எம்பாக்ஸ் 1970ல இருந்து இருந்துச்சுன்னா 1970s முடியறதுக்குள்ளே வந்து வேக்சின் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் எம்பாக்ஸ் பரவிட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ். அந்த கண்ட்ரியில பரவிட்டு இருக்குங்கிறதுனால இந்த மிகப்பெரிய பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து அதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு பாதர் பண்ணல. ஆக்சுவலா ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்மால் பாக்ஸோட வேக்சின் வந்து இதுக்கு ஓரளவுக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த வேக்சினை தான் இவங்களுக்கே இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆல் தட் பீயிங் செட், அங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறது ஏன் வந்து கோவிடுக்கு அவ்வளோ சீக்கிரமா கண்டுபிடிச்சோன்னா வெள்ளக்காரங்க அதிகமாக பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. பார்மசூட்டிக்கல் கம்பெனி டாலர்ஸோட வேல்யூ அதிகம்னு சொல்லிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. 1970ல இருந்து ஒரு நோய் இந்த உலகத்தில் இருக்குது, அதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்கப்படலைங்கிறப்போ கோவிடுக்கு நம்மளால 5 மாசத்துல